ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதை கற்றுக்கிட்டு அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக உங்களால் எல்லா இடத்துலையுமே பேச முடியும். சரிங்களா? அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதம் ஜான் 2026க்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸோட அட்மிஷன் ப்ளஸ் 1-on-1 ஸ்பீக்கிங் ட்ரைனிங்கோட அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட நேம் ப்ளஸ் இப்போது எந்த ஊரில் இல்லாட்டி எந்த சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லாட்டி ரிசைட் பண்ணிகிட்ருக்கீங்க வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இதை பற்றி பேசலாம். ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். எப்படி இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. இது ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கக்கூட வாக்கியம். அண்ட் அட் த சேம் டைம் இதை பற்றி பேசலாம்னா நாம் இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நவுனை நம்ம எடுத்துக்கலாம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். இட்டுன்னு சொன்னாலும் கரெக்டு தான், திஸ்ன்னு போட்டுக்கலாம். ரெண்டு ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இந்த லெட்ஸ் அப்படிங்கிறது லெட் அஸ் அப்படிங்கிற வார்த்தையினோட சுருக்கம். லெட் அஸ் டாக் அபவுட் திஸ் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். இந்த லெட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. இதனுடைய அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரணும். அதுதான் ரூல். லெட்டுக்கு அடுத்து அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் தான் வரணும். நார்மல் ப்ரொனவுன் போடாதீங்க, போட்டால் தப்பு. புரியுதுங்களா? இதை பற்றி பேசலாம். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ். ஆனால் இன்றைக்கி நாம் படிக்க போகிற ஸ்ட்ரக்சர் இதுவான்னு கேட்டால் கிடையாது. இது சும்மா ஒரு மெயின் கிளாஸ் எழுதணுமே அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதி வச்சுருக்கேன். இப்போ இந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் பதிலாக வேறு என்ன சென்டென்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம், தப்பு இல்லை. இப்போ பாருங்கள், நாம் படிக்க போகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா கடைசியாக. எப்படி? கடைசியாக இல்லாட்டி ஒரே அடியா. ஒரே அடினா இந்த அடி கிடையாது, முதலும் முடிவும் சொல்கிறோம்ல அதே மாதிரி ஒரே முடிவா. ஓகே, ஒரே அடியாக இல்லாட்டி ஒரே முடிவாக இந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லுவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக. ஓகே, நிரந்தரமாகனா பெர்மனண்ட். அப்போ அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அடுத்து அதை பற்றி நாம் அதை பற்றியோ இல்லை அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றியோ பேச போகிறது கிடையாது, அதை பண்ண போகிறதும் கிடையாது. அது திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுதான் கடைசி. பாருங்கள், ஒரு சில சமயங்களில் சொல்லுவோம் கடைசியாக ஒரே ஒரு வாட்டி நான் அதை பற்றி பேசுகிறேன், கடைசியாக ஒரே ஒரு வாட்டி நாம் இதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், தமிழில் சொல்லுவோம். ஒரே அடி அதை பற்றி பேசி முடிச்சிடலாம்ப்பா. எப்படி? ஒரே அடி அதை பற்றி பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு இந்த சென்டென்ஸுக்கு சொல்லுவோம். எல்லாமே ஒரே அர்த்தத்தில் வரக்கூடியது தான். பாருங்கள், நிரந்தரமாக கம்ப்ளீட்டாக இதை பற்றி நம்ம பேசிடலாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி அர்த்தங்களில் வரக்கூடிய வாக்கியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னா தமிழில் வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு சொல்லுவோம். ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் ஒன்று. அப்போது இதற்கு மூன்றுக்குமே பார்த்திங்கன்னா நாம் வச்சுருக்க ஒரு ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். முக்கியமான ரூட் வேர்டு மறக்கக்கூடாது நீங்கள். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். முதலும் முடிவுமாகனே சொல்லக்கூடாது. கடைசியுமாக, கடைசியும் நிரந்தரமாக, ஒட்டு மொத்தமாக. புரியுதுங்களா? அந்த மாதிரி அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கணும். எப்படி? ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை நீங்கள் சென்டென்ஸோட கடைசியில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மீனிங் வந்துடும். என்ன சென்டென்ஸாக வேணால் இருக்கட்டும். புரியுதுங்களா? அது லெட்டில் ஆரம்பிக்கட்டும், சப்ஜெக்ட் வேர்பில் ஆரம்பிக்கிற நார்மல் சென்டென்ஸாக இருக்கட்டும், எங்கே வேணால் ஆரம்பிக்கட்டும், அந்த பர்டிகுலர் சென்டென்ஸோட கடைசியில் இந்த ரூட் வேர்டை போடுறோம், நமக்கு சென்டென்ஸ் வந்துடும். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். கடைசியாக, நிரந்தரமாக, ஒரே முடிவாக என்ன பண்ணிடலாம், இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசிடலாம்ப்பா. லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு வார்த்தைகளை சத்தமாக அழுத்தமாக உச்சரித்து ஒவ்வொரு சென்டென்ஸும் சொல்லுங்கள். லெட்ஸ் டாக் அபவுட் திஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். திருப்பி திருப்பி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தைகள் நல்ல அழுத்தம் திருத்தமாக உங்களோட வாயிலிருந்து வரும். புரியுதுங்க நண்பர்களே? ரைட். அப்போ இந்த பர்டிகுலர் டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம்.
எப்படி எப்படி வேறு சென்டென்சஸ் கூட இது வருது, எந்த மாதிரி சென்டென்ஸ் கூட வரும்பொழுது இந்த மீனிங்கை ஒவ்வொன்றுமே மாறி மாறி வருது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, ஆன்சர் சொல்லிக்கிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு ஆன்சர் அட்டன் பண்ண நீங்கள் எனக்கு ஆன்சர் சொல்லணும். புரியுதுங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சென்டென்ஸில் அந்த வார்த்தைகள் மாறி மாறி இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். பாருங்கள், கடைசியாக ஒரே அடியாக இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடைசியாக பாருங்கள், இதுக்கப்புறம் நான் இதை பற்றி பேச போகிறதில்ல. ஒரே அடியாக இதை பற்றி நான் என்ன பண்ணிடுறேன், கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்க அந்த மெயின் கிளாஸுக்கு நாம் என்ன சென்டென்ஸ் எழுதணும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். பாருங்கள், இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்ன டென்ஸில் இருக்குது? இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்தாலே டென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சொல்லுங்கள், கடைசி வார்த்தையை பார்த்தோம் அப்படின்னா அது என்ன டென்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். விரும்புகிறேன். புரியுதுங்களா? அப்போது சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இருக்குது. வாங்க எழுதலாம். இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஐ want to clear this. அவ்வளோதான். I want to clear this. I want to clear this. நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷனை சொன்னீங்க அப்படின்னா கடைசி அது முடிகிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி நீங்கள் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து சொல்ல வரீங்க. சார், ஐ வாண்ட் டு கிளியர் திஸ். இதை நான் முடிக்கணும்னு இருக்கேன். நான் இதை முடிக்கணும்னு இருக்கேன். எப்படி ஒரேடியாக இதை பற்றி பேசி முடிச்சிடலான்னு இருக்கேன். ஐ வாண்ட் டு கிளியர் திஸ் ஒரேடியாக அப்படின்னா once and for all. Okay, once and for all. Once and for all. சேர்த்து சொல்லுங்க. I want to clear this once and for all. சேர்த்து சொல்லுங்க. I want to clear this once and for all. I want to clear this once and for all. Simple. அவன் வேலையை நிரந்தரமாக விட்டு விட்டான். எப்படி போட ஒரே அடி என்ன பண்ணிட்டான், வேலையை விட்டு வந்துட்டான். சொல்லவும் மாட்டோமா? நிறைய இடங்களை சொல்லுவோம். அவன் வேலையை நிரந்தரமாக விட்டு விட்டான். பாருங்க, he quit his job. நம்மளோட ரூட் வேர்டு once and for all. Okay, he quit his job once and for all. He quit his job once and for all. past tense இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? he quitted அப்படின்னு சொல்லுவீங்க. வராது. quit தான். மூணுத்துக்கு ஒரே ஃபார்மு தான். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃபியூச்சர்லாம் கிடையாது. he quitted அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. புரியுதுங்களா? quit தான். இது பாஸ்ட்டில் இருக்கிறனால அப்படியே வச்சுக்கிட்டோம். ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா quits அப்படிங்கிற எஸ் அப்படிங்கிற வார்த்தை சேர்ப்போம். quits அப்படின்ட்டு. பாருங்கள், he quit his job once and for all. he quit his job once and for all. ஓகே, இதை இனிமேல் எடுத்து பேசாதீங்க. இதோட முடிச்சிடுங்க. ரெண்டும் தனித்தனி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சிம்பிள் சென்டென்ஸ். எப்படியாமா? ஐயோ, இனிமேல் இதை பற்றி பேசாதீங்க, ஒரே முடிச்சு விட்ருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இது என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. அப்போ நம்ம வேர்பில் தான் ஆரம்பிக்கணும். ஓகே, ஸ்டாப் bringing this up. ஓகே, ஸ்டாப் bringing this up. அந்த வார்த்தை கடைசியாக போட்ட வேண்டியதான். once and for all. அவ்வளோதான். பாருங்கள், stop bringing this up once and for all. stop bringing this up once and for all. திரும்ப சொல்லுங்கள். stop bringing this up once and for all. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஐயோ, அதை பற்றி பேசாதீங்க, விட்டுருங்க தயவு செய்து. கடைசியாக ஒரே அடியாக விட்டுருங்க. stop bringing this up once for all. stop bringing this up once and for all. ரைட். அவள் நிரந்தரமாக போக முடிவு செய்தாள். கம்ப்ளீட்டாக, பெர்மனண்ட்டாக. ஓகே, பாருங்கள், she decided to leave. ஓகே, once and for all. ஓகே, decided to goன்னு சொல்லுவீங்க. கரெக்டு தான், மீனிங் வந்துடும். ஏன்னா ஒரு சிலர் நினச்சிட்டு இருப்பீங்க she decided to go அப்படின்னு நான் நினச்சேன், சார் லீவ்னு சொல்கிறாரு அப்படின்ட்டு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான், தப்பு இல்லை. ஓகே, she decided to leave once and for all. she decided to go once and for all. ரெண்டும் கரெக்ட்.
நான் புகைப்பிடிப்பதை நிரந்தரமாக நிறுத்தினேன். புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனு, நிறுத்தினேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷனு. கடைசியாக என்ன வார்த்தை வருதோ அதுதான் மெயின் நவுனு. இடையில இருக்கக்கூடிய அந்த செயலை பற்றி பேசுறது ஒரு ஜெரண்டு. அப்போ எப்படி சொல்லணும் அப்படின்னா பாருங்க, ஐ ஸ்டாப்ட் ஸ்மோக்கிங், இவ்வளோ தான் நீங்கள் சொல்லணும். ஐ ஸ்டாப்ட் ஸ்மோக்கிங் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒரே அடியா கடைசியாக நிரந்தரம் என்ன பண்ணிட்டேன், நிறுத்திட்டேன். ஓகே, ஐ ஸ்டாப்ட் ஸ்மோக்கிங் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஐ ஸ்டாப்ட் ஸ்மோக்கிங் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். சிம்பிள். இந்த விஷயத்திற்கு ஒரு முழுமையான முடிவு வச்சிடலாம். ஐயோ முடிச்சு வச்சிடலாம், வாங்க இந்த விஷயத்தை என்ன பண்ணிடலாம், முடிச்சு வச்சிடலாம், இதோட முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறலாம். பாருங்களேன், வைத்திடலாம் அப்படின்னா லெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் end this chapter. செம்ம சென்டென்ஸ் பாருங்க. லெட்ஸ் end this chapter once and for all. once and for all. பாருங்க, லெட்ஸ் end this chapter once and for all. சில சமயங்களில் ஒன்ஸ் ஃபார் ஆல்னு சொல்லுவாங்க வழக்கில். கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகுங்க, ஈஸியாயிரும். ஓகே, லெட்ஸ் end this chapter once and for all. லெட்ஸ் end this chapter once and for all. ரொம்ப சிம்பிளுங்க, ஈஸியான சென்டென்சஸ். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம அடுத்து ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. கவிதா அவளுடைய சந்தேகங்களை முழுமையாக தீர்த்து கொண்டார். அதற்கப்புறம் எந்த மாதிரியான கேள்விகளும் டவுட் அவங்களுக்கு இல்லை, அந்த அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டாங்க. ஓகே பாருங்க, கவிதா cleared her doubts once and for all. அவ்வளோதான். ஓகே, கவிதா cleared her doubts. கவிதா cleared her doubts once and for all. கவிதா cleared her doubts once and for all. சிம்பிள். நான் இந்த ஃபைலை முழுமையாக ஒரே அடி என்ன பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, I am going to என்ன பண்ண போகிறேன், delete பண்ண போகிறேன். delete this file ஒரே ஐடியா. அப்போ once and for all. okay, I'm going to delete this file once and for all. I'm going to delete this file. I'm going to delete this file once and for all. திரும்ப சொல்லுங்க, I'm going to delete this file once and for all. இனி எனக்கு நிரந்தரமான அமைதி வேணும். ஐயோ எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான என்ன வேணும், ஒரு பீஸ் வேணும். ரொம்ப சிம்பிள், இப்படி சொல்லிட்டு போயிருங்க. ஐ வாண்ட் பீஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஓகே, ஐ வாண்ட் பீஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஐ வாண்ட் பீஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். திரும்ப சொல்லுங்க, ஐ வாண்ட் பீஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். எனக்கு ஒரு நிரந்தரமான, எப்படி இதுக்கப்புறம் எந்த ஒரு சலசலப்பதில் வரக்கூடாது, அந்த மாதிரி ஒரு அமைதி வேணும். ஐ வாண்ட் பீஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். நிறுவனம் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அதை தொடர்பாக எதுவும் வரக்கூடாது. ஒரே அடி என்ன பண்ணிடணும், அதுக்கு ஒரு முடிவை என்ன பண்ணணும், நிரந்தர தீர்வாக அந்த நிறுவனம் காண வேண்டும், ஃபைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறுவனம் அப்படின்னா த மேனேஜ்மெண்ட். ஓகே, த மேனேஜ்மெண்ட் காண வேண்டும் அப்படின்னா ஷுட். ஓகே, த மேனேஜ்மெண்ட் ஷுட் ஃபைண்ட் த சொல்யூஷன். ஓகே, ஃபைண்ட் த சொல்யூஷன். இதற்கு அப்படின்னா ஃபார் திஸ், நிரந்தரமாக, ஒன்ஸ் and for all. அவ்வளோதான். The management should find the solution for this once and for all. The management should find the solution for this once and for all. அப்படி சொல்லுங்க, the management should find the solution for this once and for all. சிம்பிள். நான் சொல்கிற மாதிரி பொறுமையாக ஸ்லோவாக சொல்லுங்கள். உங்களுக்கு திரும்ப 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 சொல்லும் பொழுது என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளே பதிஞ்சிடும். கணேஷுக்கு ஒரே அடியா ஒரு முடிவு தெரியணும்ப்பா, ஒரே அடியா ஒரு முடிவு தெரியணும். அதே தான் பாருங்க.
சாரி கணேஷ்னால் நம்ம ஜி போட்டுக்கலாம். ஏன்னா கே போட்டோம் அப்படின்னா ரொம்ப அழுத்தமாக போகும். ஓகே, ஒரேடியாக ஒரு முடிவு தெரிய வேண்டும் அப்படின்னா அவர் கேட்குறாரு, அவர் வேணும் அப்படிங்கிறார் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை நம்ம சொல்லலாம். ஓகே, கணேஷ் வாண்ட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர்னு கூட போட்டுக்கலாம். ஏன்னா சொல்யூஷன் அப்படிங்கிற வார்த்தை இங்கே போடலாம், மேலே அங்கே யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம ஆன்சர் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாம். ஓகே, கணேஷ் வாண்ட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். Okay, Ganesh wants a final answer once and for all. Ganesh wants a final answer once and for all. கணேஷுக்கு கடைசியா ஒரே அடியா ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு சொல்யூஷன் தெரியணும். ஓகே, கணேஷ் வாண்ட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். கடைசியா ஒரே சென்டென்ஸ், கடைசியா ஒரே ஒரு முறை அவங்கள நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் அந்த வேலை நான் செய்ய மாட்டேன். ஓகே, அப்போது ஐ நீட் டு see them இப்படி மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நான் ரொம்ப எனக்கு தேவையாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீட். ஐ நீட் டு see them once and for all. I need to see them once and for all. I need to see them once and for all. மறுபடியும் சொல்லுங்க. I need to see them once and for all. Very good. Once and for all, once and for all, once and for all. திரும்ப திரும்ப அந்த ஃப்ரேஸை சொல்லி சொல்லி பாருங்க. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்செப்டில் நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. தேங்க்யூ.